நடக்குதா இல்லையா? எப்படி ஒரு மடமாவது ஒருவனுமாகி ஒரு மடமாவது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகி இருந்து ஊரு சுரணித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டிகையில் புகுந்து புகுந்து அருந்து அமதம் என்று பார்வை மெய் வாய் செவி கைகள் என்று பட்டினத்தார் பாடுறது போல கருவில போய் சிறு துளிதான் வீரியம்ங்கிறது. அது பூசணிக்கா மாதிரி பெருத்து எப்படி தாய்க்கும் சேதம் இல்லாம குழந்தைக்கும் சேதம் இல்லாம அது இறைவன் ஒருவனால மட்டும்தான். மக்கள் பக்கத்தில் அமர்ந்து கேட்கணும் அப்படின்னா வேதங்களாகப்பட்டது சொல்லப்படும். அந்த வேதங்கள் சொல்லும் பொழுது அந்த வேதங்களை காதல கேட்கும் பொழுது அதுவே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே தொலைந்து அந்த வேதத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையாகப்பட்டது புண்ணியமாக மாற்றப்படுகிறது. பஞ்சபூதமும் புனித நீர்ல ஆவாகம் செய்யப்படுது. கலசத்துக்குள்ள தண்ணிங்கிற ஒண்ணு இருக்கு. அடுத்து யாகசாலையில நெருப்பு வந்துருது, ஆகாயத்தில் வரக்கூடிய ஒளி வந்துருது, காற்று வந்துருது. இத்தனையும் சேர்ந்ததுதான் கோமகுண்டம். இப்போ யாகசாலையில இருந்து ஒரு தர்ப்ப கயிறு பின்னி அப்படியே கருவறை கொண்டு போயிருப்பா பார்த்திருக்கலாம். கும்பாபிஷேகம் நடக்கிற போது பெரிய கோயில்கள் எல்லாம் யாகசாலையில இருந்து ஒரு தர்ப்பையில கயிறு பின்னி கருவறைக்கு கொண்டு வச்சிருப்பா. ஏன்னா இங்க இருந்து சக்தி அங்க போகணுமா. தர்ப்பை மின்சாரத்தை இழுக்கும் ஆற்றல் உண்டு. இன்னைக்கு மின்சார கம்பிகள் போற இடத்துல மரங்கள்லாம் வெட்டுறது காரணம் என்னன்னா இந்த மரங்களுக்கு மின்சாரத்தை இழுக்கும். தமிழ் மொழி தலைவன் அம்மா ஞான பணம் கேட்டு குழந்தை அம்மா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடை ஆட்சி செய்யும் ஏன் ஜாமி முருகன் அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு வேறவேல் முருகனுக்கு சின்ன சின்ன முருகை என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமையை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழகான தமிழாக அழகான பாடலோடு என்னை வரவேற்றது அகமகிழ்வு. தமிழ் போல் நீ வாழ்க. அந்த வாழ்த்து நிலையானதாக இருக்க திரு முருகன் அருள் புரியட்டும். அந்த அருளோடு உன்னை வாழ்த்துகிறேன். தமிழ் இசை பாடுகின்ற பானம் பாடி தலைவன் முருகனை தினம் தேடி தமிழ்
புராணங்களை, இதிகாசங்களை, இலக்கியங்களை அதில் உள்ளே வைத்து அந்த அர்த்த மறுமொழி நிறைய எழுதியிருக்காங்க. அது மாதிரி அந்த பாட்டு திருப்புகழ்ல தமிழ், திருவாசகத்திலே தமிழ், தேவாரத்திலே தமிழ், அதுபோல திருவருட்பாவில தமிழ், பூம்பாவைக்கு உயிர் கொடுத்தது தமிழ், புனலை எதிர்த்து வந்தது தமிழ், பாம்பு நஞ்சை எடுக்க வைத்தது தமிழ். அப்படி தமிழ் என்ன செய்யும்னு கேட்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஆதாரம். இதை விட என்ன வேணும்? சில பேர் கேட்கிறேன், தமிழ் சோறு போடுமான்னு. சோறு என்ன? உன்னை தமிழை நீ நிந்தித்தான் உனக்கு சோறு கிடைக்காம கூட பண்ணும். அதனால அப்படி உயர்ந்த தமிழாளை உன்னை வாழ்த்துகிறேன். உன்னை பற்றி சில விவரங்களை உன் வாய் மூலமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்றாவா நான் கேளுங்க சுவாமி. தானியங்கள் 9, பசி வந்தா 10 தானியம் மட்டுமா இருக்கு 9ல. எத்தனை இருக்கு? தானியம் இருக்கு, நவ ரத்தினம் இருக்கு, நவ துவாரம் இருக்கு, நவ சக்திகள் இருக்கு, நவ கிரகங்கள் இருக்கு. இந்தியா கூட நவ இந்தியாவா? நவ இந்தியானா 9 இருக்கு. நவம்னா என்ன? 9. நவம்னா 9 தான் பொருளா? அதுதான் அர்த்தங்கள் நிறைய இருக்கு. தமிழ்ல புதுமைன்னு ஒரு அர்த்தம். தமிழ்ல ஒரு வார்த்தையான இந்தியம். தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. இப்ப பஞ்சம்னா 5ன்னு சொல்லுவோம். இலக்கணத்துக்கு 5. ஆமா. பஞ்சம்னா 5. ஆமா. பஞ்ச பாண்டவர்கள்னா 5. பஞ்சபாண்டவர்கள். பஞ்சாமிர்தம்னா 5. ஆமா. பஞ்சாங்கம்னா 5. ஆனா பஞ்சபாத்திரம்னா 1 தானே. வார்த்தை எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்தாது, மாறுது. காரணம், பஞ்சபாத்திரம்னா ஒரு பாத்திரம், பஞ்சம்னா விரிவடைந்ததுன்னு ஒரு பொருள் உண்டு. அதனால நவம் என்றால் புதுமை. அப்படி புதுமையான விஷயங்களை உண்டாக்கி தருவதுதான் இந்த பூமியோட ஆற்றலும் தன்மை. அதனால உன்னை பற்றி சில விவரங்களை கேட்கணும். இதுதான் ஏன் கேட்கிறேன்னா, எப்போதுமே அப்பா அம்மா எல்லாம் படிச்சா இருக்கான்னு வச்சுக்கோங்க, பட்டப்படி படிச்சவங்க, பிள்ளை சின்ன பிள்ளை 2 வயசு 3 வயசு, மழலை மொழி மாறாமல் பேசுறேன். அந்த மழலை மொழியோட அப்பா கண்ணு, ராஜா மூக்கு, கண்ணு அப்படின்னு கூப்பிட்டு தலையது காட்டும், நெத்தியது காட்டும், கண்ணு எது காட்டும், காலது அப்படின்னு அந்த பிள்ளை ஒண்ணுன்னா காட்டுவேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் தலை தெரியாதுன்னு அர்த்தம் தெரியும். பேச விட்டு அழகு பார்ப்போம். அதனால நீ சொன்னா எனக்கு ஒரு இனிமே செந்தமிழ் நாடனும் போதினீரே இன்ப தேன் வந்து வாங்கியிருக்காது நிலை தந்தையர் நாடனும் பேச்சு ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சு நிலை என்று எல்லாரும் தாய் நாடுனாக அவர் ஒருத்தர் தான் தந்தையர் நாடன் பெருமை கொடுத்தார். ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணணுங்கிறது. ஊரோட ஒத்து ஓடுனா அது நல்லது இல்லையா? அது ஒண்ணும் தெரியாம போயிடும். சுமையாத்தான் இருக்கணும். ஆனாலும் ஒரு சிறப்பை செய்யணும்னா எதிர்த்து கேள்வி கேட்கணுங்கிறேன். என்ன பண்றது? இந்த காலத்துல பாம்பதுங்கிற இடத்துக்கு போனோம்னா நடுத்தணும் நம்மளுக்குன்னு உட்காந்துடணும்னு சொல்றாங்க. உட்கார முடியாது, வேண்டான்னு கூட பட்டியா இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும்டா. ஆமா அப்படின்னு பிள்ளைய சொல்லி வளர்க்குறாங்க. ஆமா, பிள்ளைய பேசப்பட்டு அழகு பார்க்கணும் அப்படின்றீங்களே. தங்கத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும், தரத்தை பேச விட்டு பார்க்கணும். வைரத்தால் அறுக்கணும். இவ்வளவு நேரம் நீங்க பேசுனத இது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டியா? அம்மா
உங்களை மாதிரி கண்டிப்பாக நீங்க பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தூக்கம் வந்துருச்சு. அந்த பாரதி இருங்க அப்படி எல்லாம் கிடையாது. அந்த பாரதி சொன்ன மாதிரி தமிழை நீங்க பேசும் பொழுது இன்ப தேன் வந்து காதுல பாயிற மாதிரி அவ்வளவு ஒரு இனிமையான கருத்துக்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருந்தது. அவர் தான் சொல்றாரு பாரதி, நல்லதோர் வீணை செய்தேன் நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னையே படைச்சான்னு கேட்டான். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சொன்னது அவர் தான். நீ என்ன சொல்ல வர்ற? பாருக்குள்ளே நல்ல நாடுதான் நம் பாரத நாடு. ஆமா, நாடு நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்க கூடாது. நாட்டிற்கு நம்ம என்ன செய்வோம் ஏதாவது யோசிக்கணும். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த விஷயத்தை யோசிச்சாலே நாடு நல்ல நாடா இருக்கும், உருப்படியா இருக்கும். இப்ப பாரதி மாதிரி தமிழுக்கு பெருமை கொடுத்தவர்கள் யாருமே கிடையாது. காதலை கூட அழகாக நாகரிகமாக சொன்னவர் யார் அப்படின்னா அது பாரதியார். காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. கண்ணனையே தன்னுடைய காதலனாக கண்ணனின் காதலன் என்று சொல்லக்கூடிய பாடல்களை எழுதியிருக்கிறார். இப்படி எத்தனையோ பாடல்கள் எழுதியிருந்தாலும் எனக்கு மனதில் நிலையாக நின்ற பாடல்னா ஒரு பாடல் இருக்கு. தீர்த்த கரைதனிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் பாங்கியோடு என்று சொன்னாலும் எழுதியிருப்பார். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடின்னு எழுதியிருப்பார். அந்த வார்த்தைகளுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஆனா தீர்த்த கரைதனிலேன்னு எதற்காக சொன்னார்? தீர்த்தம்னா என்ன? குளக்கரையாகப்பட்டது. குளம் பொதுவாக கோயிலுக்கு அருகில் ஒரு பேரு, கோயிலுக்கு அருகில் தான் இருக்கும். அப்ப கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய குளத்தின் அருகே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்தில் எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் செண்பக மலருக்கு பெருமைக்குரிய மலர்கள் எது அப்படின்னா செண்பக மலர்களாகப்பட்டது. அப்பேற்பட்ட செண்பக மலர் பூத்து குலுங்கக்கூடிய அந்த செண்பக தோட்டத்திலே பாங்கியோடு வருவேன் சொன்னாலே அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பாங்கி என்றால் தோழி. நல்ல ஒரு பெண்ணு காதலனை பார்ப்பதற்கு தனியாக போக மாட்டாளாம் அந்த காலத்துல. அப்ப என்ன செய்யறா? தோழியோடு வருவேன்னு சொல்லி இருந்தையே, வார்த்தை தவறிவிட்டாய் வரலையா, அந்த வரலைன்ற வருத்தத்தை வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடின்னு அழகாக காதல கூட நாகரிகமாக தமிழ்ல சொல்லி இருப்பேன். இந்த காலத்துல தமிழ்ல காதல் எல்லாம் அப்படித்தான். தாயாரும் மகளையும் கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளையோட முதலிரவுக்கு அந்த அறைக்குள்ள போக சொல்லும் போது பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அந்த காலத்துல இலக்கியம் சொல்லுது, சிறுபஞ்ச மூலம் இந்த மாதிரி இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது. ஒவ்வொன்றும் போற போது சொல்லுவாளாம், பத்திரமா போமா, மாப்பிள்ளை இருப்பாங்க, என்னம்மா செய்யணும், பாலை கொண்டே கொடு, அதுக்கப்புறம் அவரோட பேசு, அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசுங்க, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் போன்றுவாளாம். உடனே சொல்லிக்கிட்டே வர்ற தாய் குறிப்பிட்ட இலக்குக்கு அடுத்து உனக்கே தெரியும் போன், அவ்வளவுதான் சொல்ல முடியும் அந்த இலக்கியம். அந்த இல்லறம் என்பதை அவள் அழகா இந்த இலக்கியங்கள் நம்ம கற்பிக்குது. பொழுது விடிஞ்சிடும், மக வெளியில வருவா, என்னம்மா ராத்திரி போய் பேசுனியா? ஆமாம்மா. பால் சாப்பிட்டாங்களா? ஆமாம்மா. அதுக்கப்புறம் இப்படி அம்மா கேட்டுக்கிட்டே வர, மக சொல்றா, அதுக்கப்புறம் உனக்கு தான் தெரியுமே போமான்னு. எப்படி இருக்கு பாருங்க தாய்க்கு மகளுக்குள்ள உறவு. இந்த இல்லறம் எவ்வளவு நாகரிகமாக நடந்திருக்கு. இன்னைக்கு அறையில நடக்கிறதெல்லாம் அம்பலத்துல நடக்குது. என்னக்க போரு இப்ப வேதனை வருமா வராதா? இப்படி இலக்கியங்கள் நமக்கு அவ்வளவு நாகரிகமா இல்லறத்தை கூட கற்றுக் கொடுக்குது. அந்த காலத்துல கைபேசி என்றால் என்னன்னு கூட தெரியாது. ஆனா இப்ப உள்ள பிள்ளைகள் எதையோ இது பண்றாங்க, ஒன்னும் சொல்ல முடியும். ஆமா, காரணம் என்ன? நவீன கால அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியாகப்பட்டது நன்மையாகவும் இருக்கு, சில இடங்கள்ல தீமைகளாகவும் இருக்கு. அறிவியல் வளர்ச்சி நல்லதுதான். ஆனாலும் விவேகானந்தர் போய் ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா அறிவியல் மிக வேகமா வளருது. எப்ப? விவேகானந்தர் காலத்திலேயே. செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க ஆன்மீகவாதி, நீங்க இந்த இந்து மதத்தையும் இந்த ஆன்மீகத்தை உலக நாடுகள்லாம் கொண்டு போய் சேர்க்கிறீங்க, இப்படி விஞ்ஞான வளர்ச்சி அதிகமா இருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்து? அவர் ஒரே வார்த்தை, வளரட்டும், விஞ்ஞானம் ஒரு நாள் தம்பிச்சு போயிடும், மெஞ்ஞானம் அதை வென்று விடும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல. இப்ப நான் பல விஷயங்களை பார்த்த போது ஒரு உதாரணம் சொல்றேன். நாட்டுல விஞ்ஞானம் தான் பேசுற ஆளுகள் நிறைய இருக்கு. விஞ்ஞானியை கூட கைவிட்டாச்சு, மேலே ஒரு சக்தி இருக்கு, அது நீங்க சொல்ற மாதிரி கடவுளா கூட இருக்கலாம்ட்டா. அதைத்தான் திருவாசகத்துல சொல்றாரு, மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர் நக்கீரர் சொன்னது போல புவன பழங்கலம்னாரு மாணிக்க வாசகர். அண்டை வெளியில் உண்டை பெருக்கம்னாரு. என்ன அர்த்தம்? பித்தனாகிய சிவன் மேலை வெளியில் நடனமாடுகிறான், பார்வதி ஆகிய சக்தி பழையதெல்லாம் ஒதுக்கிட்டு புதுசு புதுசா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பூசணிக்காய் வியாபாரி தோட்டம் போட்டிருக்கிறாரு. பூசணிக்காய் செடி வளர்ந்து பிஞ்சு வர்ற நேரம் அவருக்கு ஒரு ஆசை, ஒரு பிஞ்ச பானைக்குள்ள வளர்க்கலாம். அது மாதிரி பூசணிக்காய் அளவுக்கு ஒரு பானை செஞ்சு பானைக்கு ஒரு சின்ன ஓட்டையை வச்சு அந்த வாயை சிறுசா வச்சு பூசணி பிஞ்சா இருக்கும் போது அந்த பானைக்குள்ள வச்சுட்டாரு. இப்ப பூசணிக்காய் பானைக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு. பூசணிக்காயும் வளர்ந்துருச்சு பானை அளவுக்கு.
இப்ப பூஜனிக்காக வெளியில எடுக்கணும், ஆனா பானையை உடைக்கப்படாது. முடியுமா? அது எப்படி முடியும்? பானையை உடைக்காம பூஜனிக்காக வெளியே எடுக்கணும்னா உலகத்துல இருக்கிற மொத்த பணக்காரனாலையும் முடியாது, மொத்த அறிவியலாளர்களையும் முடியாது. ஒண்ணு பானையை உடைக்காம பூஜனிக்காய் எடுக்க முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கடவுள் இறைவன் அன்றாட ஒவ்வொரு வினாடியும் இந்த வேலையை செய்கிறேன். பானைக்கும் சேதம் இல்லாம பூஜனிக்காய்க்கும் சேதம் இல்லாம எடுத்துக்கிட்டே இருக்குமே. நடக்குதா இல்லையா? எப்படி ஒரு மடமாவது ஒருவனுமாகி ஒரு மடமாவது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வுகள் அங்கி ஒழுகியறிந்து ஊறு சுரணித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டிகையில் புகுந்து அருந்து கமதம் என்று பார்வை மெய் வாய் செவி கைகள் என்று பட்டினத்தார் பாடுறது போல கருவில போய் சிறு துளிதான் வீரியம்ங்கிறது. அது பூஜனிக்கா மாதிரி பெருத்து எப்படி தாய்க்கும் சேதம் இல்லாம குழந்தைக்கும் சேதம் இல்லாம அது இறைவன் ஒருவனால மட்டும்தான் முடியும். வேற யாரால முடியும்? உலகத்துல விஞ்ஞான வளர்ச்சியில எதை வேணாலும் மாத்திரம், இதயத்தை மாத்திரம், கையை மாத்திரம், காலை மாத்திரம், கண்ணை மாத்திரம், அத்தனையும் மாத்திரம். மூளையை மட்டும் மாத்த முடியலையே. என் மூளையை எடுத்து உனக்கு வச்சோம்னா நீ பேச மாட்டேன், நான் தான் பேசுவேன். அப்படித்தானே இருக்கு. நீங்க மட்டும்தான் பேசுவீங்க. ஏன்னா மூளையினுடைய படைப்பு அப்படி இல்லையா? இறைவனுடைய படைப்பு அப்படின்ற வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல மூளையா இருக்கு. உண்மையை தான் சொல்றேன். வியர்க்குது பாத்தியா? ஏன்னா வியர்வைக்கு ஒரு நாள் வியர் வைக்குமா? வேர்வைக்குமா? இந்த வேர்வைக்கு ஒரு நாள் வேர்வைக்கும். இல்ல வேர்வைன்னு சொல்ல முடியாது, வியர்வைன்னு சொல்லுவாங்க. அதனால வெற்றி வியர்வைக்கும். அருமையா பேசுறீங்க. ஏன்னா அறிவியலும் ஆன்மீகமும் கலந்ததுன்னா மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு. ஆன்மீகத்துல இருந்து அறிவியல் வந்துச்சு, அறிவியல் இருந்து ஆன்மீகம் வந்துச்சான்னு கொஞ்சம் பாக்கணும். எனக்கு என்ன பேசு? அதனால நீ பாட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. பேசு. நீங்க பேசுற கருத்துக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுங்க சுவாமி. வஞ்ச புகழ்ச்சி அணி இது. ஆனா நானும் பார்த்திருக்கேன், உழைக்கிற காசுக்கு உண்மையாவே உழைக்கிற ஆள் யார் அப்படின்னா அது அன்பு அண்ணன். உங்க பேரை சொல்ற அளவுக்கு கூட எனக்கு வயதோ தகுதியோ கிடையாது. ஏன்னா நான் சிறு வயதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சிறு வயது முதலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க இப்படிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் உலகத்துக்கே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அப்பேற்பட்ட முறையில் அறிவார்ந்த கருத்துக்களை பேசுறீங்க. நீங்க பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சுவாமி. பேசுங்க. அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்தது அப்படின்னு ஒரு சாதாரண விஷயத்தை எடுத்துக்கங்களேன். ஒரு பெண்களாகப்பட்டவங்க காலையில எழுந்த உடனே சாதாரணமாக வாசத்தை அழிச்சு கோலம் போடுறாங்க. அதுல என்ன அறிவியல் இருக்கு, அதுல என்ன ஆன்மீகம் இருக்கு அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணும்? அந்த காலத்துல முன்புற கதவு பின்புற கதவுன்னு இருக்கும். முதல்ல பின்புற கதவை திறப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மூதேவி வெளியே போயிட்டு ஸ்ரீதேவியான மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற காரணத்திற்காக. அதற்கு பிற்பாடுதான் முன்கதவாகப்பட்டதை திறப்பாங்க. வாசல் தெளிச்சு கோலம் போடக்கூடியது எதற்காக அப்படின்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும். ஏன்னா நிலைப்படியில் வாசம் செய்து கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா நரசிம்ம பெருமாளாகப்பட்டவர். யார் அழிக்கும் பொழுது இரண்யனாகப்பட்டவன் அழிக்கும் பொழுது நிலைப்படியில் வைத்து தான் அழிச்சார். அதனாலதான் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக அந்தி சாயக்கூடிய நேரங்களிலும் சரி மகாலட்சுமி ஆகப்பட்டவள் வீட்டுக்குள்ள வருவா. ஆக அவருடைய கோபமாகப்பட்டது தணிந்து அந்த வீடாகப்பட்டது லட்சுமி கடாசமாக இருக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால இந்த பெண்கள் என்ன செய்வாங்க, காலையும் மாலையும் என்ன செய்யணும், வாசல் தெளிச்சு கோலம் போடணும். இப்ப இதுல ஆன்மீகமும் இருக்கு. அறிவியல்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு கோலம் பண்ணணும். எப்ப கோலம் பண்ணணும்? விடிஞ்சு 9-10 மணிக்கு எந்திரிக்கிறதா? காலையில குறைஞ்சளவு 4 மணிக்காவது எந்திரிக்க, 4:30 மணிக்காவது எழுந்திருச்சு கோலம் போடணும். அந்த மாதிரி அதிகாலை நேரத்துல கோலம் போடும் பொழுது, வாசல் தெளிக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் படலம் என்று சொல்லக்கூடிய அடுக்கில் இருந்து வரக்கூடிய சுத்தமான காற்று பெண்களுக்கு பட்டது அப்படின்னா, திருமணமாகாத பெண்களா இருந்தாலும் சரி, திருமணமான பெண்களா இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை மூலமாக வரக்கூடிய நோய்கள் எதுவுமே வராது. சுவாச பையாகப்பட்டது சுத்தமாகும். அந்த காரணத்தினாலதான் பெண்களாகப்பட்டவங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போடணும் அப்படின்ற ஒரு நியதியை வகுத்தாங்க. இதுல அறிவியலும் இருக்கு, ஆன்மீகமும் இருக்கு. ஆனா இப்ப நிறைய பேர் கோலம் போடுறதே கிடையாது. நான் வீட்டுல இருந்தேன்னா 51 புள்ளி கோலம் போடுவேன். ஆமா, கேள்விப்பட்டேன். நிஜமா 51 புள்ளியை வச்சு போட்டு புள்ளி தெரியாம தின்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். தெரியுதோ தெரியலையோ இருக்கியாவது விட்டுருவேன். அப்படிதான் ஒரு ஊர்ல கோலம் அழகின்னு ஒரு அழகி இருந்தாலும் சரி, கோலம் போடுறதுல அந்த பொண்ணு மாதிரி யாரும் போட முடியாது. என்ன மாதிரி போல? அப்படியா? நீ அப்படி போடுறியான்னு தெரியல. ஆனாலும் அந்த பிள்ளைய பத்திரமா கூட்டியாந்து எங்க ஊர் வீதி எல்லாம் நீ கோலம் போடுமான்னு அவங்க மூட்டை மூட்டையா பச்சரிசி அரிச்சு மாவு வச்சிருக்காங்க. சரி, அவன் வந்தவ படக்குன்னு வேகமா எல்லா மாவையும் அள்ளி வீதி ஊரியான்னு தெளிச்சானா. ஏமா கோலம் போடாம அப்படி தெளிக்கிறேன்னா அவசர கோலம்னாலும். அவசர கோலமா அலங்கோலமா? அதுதான் அள்ளி தெளிச்ச கதை. நீ சொன்னிய பாசற்படியில நிலையில இருக்கிறது நரசிம்மர். அதனால மாலை விடிய காலத்துல மகாலட்சுமி
மகாலட்சுமி மாலை நேரத்துல வரணும் போகணும். அது மட்டும் காரணம் இல்ல, சாயந்தர நேரத்துல குளிச்சுட்டு வர்ற பொம்பளை பிள்ளைய வாசப்படியில உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலைவிரி கோலத்தோடு உட்காரக்கூடாது. ஏன் உட்கார கூடாது? இருக்கும்போது உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரணியனை கொன்ற நேரம் அவன் வாங்கிய வரான். இரவுல எல்லாது, பகல்ல எல்லாது, வீட்டுக்குள்ள எல்லாது, வெளியில எல்லாது, பூமியில உடல் படாமல் இறைவனாலும் அல்லாது மனிதனாலும் அல்லாது எந்த விதமான ஆயுதங்களாலும் அல்லாது. அதனால நகத்தாலே கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்ட நேரம் அந்தி பொழுது நேரம். அந்த நேரத்துல பொம்பளை பிள்ளைய குளிச்சுட்டு தலையை வச்சுக்கிட்டு வாசப்படியில உட்காரக்கூடாதுன்னு கதை தெரியுதா இல்லையா? இது வழக்குல இருந்துச்சு. ஆமா, பெண்களுக்கு அது போல வாசம் தெளிக்கிறது, சாணம் தெளிக்கணும். சாணம் தெளிச்சா கிருமி நாசினி. சாணத்தை பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம்புள்ள குத்தியாச்சுன்னா அதுல கரையா வராது. இப்ப ஆன்மீகத்துக்குள்ள அறிவியல் அதுல இருக்கு. இதை விட இன்னொரு கருத்து, எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் பகல்ல சொல்லுவாங்க, பகல்லையே பசுமாடு தெரியாது, இரவுல எரும மாடு தெரிய போதும். இரண்டுமே பசு இனத்தை சேர்ந்ததான், மாடு இனத்தை சேர்ந்ததான். ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தை தான் இருக்கு. ஒரு பெண் போறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணை பார்த்து ஆகா இந்த பெண் எவ்வளவு ஒரு அமைதியா இருக்கிற பசு மாதிரி இருக்காப்பா அப்படின்னா அந்த சாந்தமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பெண்ணை பத்தியா எரும மாடு மாதிரி இருக்குன்னு சொன்னா எந்த பெண்ணா சும்மா இருப்பாளா? ஏன்னா இரண்டுக்குமே வேறுபாடு உண்டு. பசுமாடு உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சுத்தமான இடங்கள்ல தான் உட்காரும், அசைப்பட்டுக்கிட்டே உட்காரும், நல்ல சுத்தமான இடங்கள்ல தான் உட்காரும். ஆனா எரும மாடு அப்படி இருக்காது, எந்த சேரு சகதியா இருந்தாலும் அதுக்குள்ள போயிட்டு. அதனாலதான் சில பேரை எரும மாடோட ஒப்பிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எருமைக்கும் பசுமாட்டுக்கு வித்தியாசம். எருமை மந்தபராணி. எருமை 10 மாடுகளுக்குள்ள விட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது. 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் பசுமாடு கண்டுபிடிக்கும். கட்டி கிடக்கிற சுத்தம் இல்லைன்னா படுக்கவே படுக்காது. பசுமாட்டோட பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமை பால் ரொம்ப அடர்த்தியா இருக்கும், மந்தம் உண்டாகும். அதனாலதான் பாடும்போது கம்பர் கூட ராமாயணத்துல நீரிடை உறங்கும் சங்கு, நெல்லிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீரிடை உறங்கும் வண்டு. தண்ணிக்குள்ள வண்டு தூங்குமா? ஆனா தூங்குது. என்ன காரணம்? வண்டு தேனை எடுத்துட்டு மலரிலே படுத்து தூங்கிருச்சான். வண்டு தண்ணிக்கு போகல. காரணம் என்னன்னா எரும மாடுன்னா தண்ணிக்கு போயிருக்கும், அதுவும் நிறைய சாப்பிட்டு நிழல்ல படுத்துருச்சு. மேதினா எரும மாடு. தாமரை உறங்கும் செய்யாள். தாமரைனா அது மேல செய்யாங்கிற மகாலட்சுமி. தாமரை மலர்ல மகாலட்சுமியே தூங்கினாலாம் அயோத்தியில. அதுக்கு விளக்கமான நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வளங்களும் ஒவ்வொரு நிலைமையும் இருந்தது. அதற்கான உதாரணங்களும் அறிவியலோட சேர்ந்தேதான், ஆன்மீகத்தோட சேர்ந்ததான் அறிவியல் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இடி இடிக்குது, இடி இடிக்கிறத தாங்கிறதுக்காக தான் கோபுரத்தை வச்சு கலசத்தை வைக்கிறாங்க. அதுல வரகு வச்சாங்க. கும்பாபிஷேகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வச்சாங்க. ஏன் 12 ஒரு கணக்கு வந்துச்சு? 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்திட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த வரகுக்கு அந்த தன்மை உண்டு. 12 வருடங்களுக்கு மட்டுமே அந்த தன்மை உண்டு. அதுக்கப்புறம் அதனுடைய சக்தி இழந்துரும். அதுக்கப்புறம் அதை இறக்கி புதிய வரகாகப்பட்டதை நிரப்ப வைக்கணும். அதெல்லாம் விதைக்கிறது கொண்டு போயிடும். பஞ்ச காலம் வந்தா அது மட்டும். அந்த காலத்துல பஞ்சத்திற்கு பயன்படுவதற்காக தான் முக்கியமாக கலசத்தில் நிரப்பப்பட்டது. அது மட்டும் காரணம் இல்ல, இந்த கலசத்துல ஊத்துற புனித நீர் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற சக்தி அந்த கலசத்துல 3 ஆண்டு, கருவறையில 3 ஆண்டு, பலிபீடத்துல 3 ஆண்டு, கொடிமரத்துல 3 ஆண்டு, நான் 3 12 ஆண்டு. அந்த சக்தி அவ்வளவுதான். இந்த 12 எந்த கணக்குல இருந்துச்சுன்னா கிரகங்களுடைய கணக்குல இருந்து வந்துச்சு. மேச ரிஷபம் மிதுன கடக சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற 12 ராசியில ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளும் ஒரு கணக்கு இருக்கு. அதுல குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு வீடு தங்குகிறார். 12 வீட்டுக்கும் 12 வருஷம். அவர் 12 ஒரு சுத்தி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுது. அந்த நேரத்துல கும்பாபிஷேகத்தை நடத்தும். இப்படி பல தன்மைகள் எல்லாம் அந்த நாட்டுல இருக்குமா. கும்பாபிஷேகத்தின் போது எதற்காக மக்கள் பக்கத்துல அமர்ந்து கேட்கணும் அப்படின்னா வேதங்களாகப்பட்டது சொல்லப்படும். அந்த வேதங்கள் சொல்லும் பொழுது அந்த வேதங்களை காதல கேட்கும் பொழுது அதுவே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படின்னு இருக்கிறாங்க. செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே தொலைந்து அந்த வேதத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையாகப்பட்டது புண்ணியமாக மாற்றப்படுகிறது. பஞ்சபூதமும் புனித நீர்ல ஆவாகம் செய்யப்படுது. கலசத்துக்குள்ள தண்ணிங்கிற ஒண்ணு இருக்கு. அடுத்து யாகசாலையில நெருப்பு வந்துருது, ஆகாயத்தில் வரக்கூடிய ஒளி வந்துருது, காற்று வந்துருது. இத்தனையும் சேர்ந்ததுதான் ஹோமகுண்டம். இப்போ யாகசாலையில இருந்து ஒரு தர்ப்ப கயிறு பின்னி அப்படியே கருவறை கொண்டு போயிருப்பா. பாத்துருக்கலாம் கும்பாபிஷேகம் நடக்கிற போது பெரிய கோயில்கள் எல்லாம் யாகசாலையில இருந்து ஒரு தர்ப்பையில கயிறு பின்னி கருவறைக்கு கொண்டு வச்சிருப்பா. ஏன்னா இங்க இருந்து சக்தி அங்க போகணுமா. தர்ப்பை மின்சாரத்தை இழுக்கும் ஆற்றல் உண்டு. இன்னைக்கு மின்சார கம்பிகள் போற இடத்துல மரங்கள்லாம் வெட்டுறது காரணம் என்னன்னா இந்த மரங்களுக்கு மின்சாரத்தை இழுக்கிற ஆற்றல் உண்டு. இந்த தர்ப்பைங்கிறதுக்கு ரொம்ப ஆற்றல் உண்டு. அதனாலதான் சரவணம் என்ற தர்ப்பை காடுகள் நிறைந்ததுல முருகன் பெருமான் தோற்றுவித்தான். அதனாலதானே எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன் சொல்றோம். ஆமா, கடவுள் கடவுள் அப்படின்றோம். வெளியேன்னு சொல்லல. கடவுள் அப்படின்னா என்ன? இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான்னு சொல்றோம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கும்போது பாருங்களேன், ஏகப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நினைச்சு மனக்கவலையில மன அழுத்தத்தில் இருப்போம். இது எல்லாமே எங்க போனா சரியாகும்னா ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று இருக்கிறாங்க. கோயிலுக்கு போன உடனே நம்ம மனக்கவலை எல்லாம் தீர்ந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். காரணம் என்ன?
தெய்வத்தின் கீழே இருக்கக்கூடிய எந்திரத்தின் மூலமாக வரக்கூடிய ஆற்றலாகப்பட்டது மாநில பிறவிகளுக்குள் ஊடுருவி சென்று மன அழுத்தத்தை குறைப்பதாக அறிவியல் படி இதுதான் உண்மை. அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவோம். கோயில் பூரா பெருசா கட்டிருப்போம், கருவறை சின்னதா இருக்கும். ஏன்னா எவ்வளவுதான் பெருசா சின்ன பொருள், தங்க சிறிதா இருந்தாலும் பெருமை அதிகம், நெய் நிறைய இருந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடணும், ஏன்னா அசீரணம் உண்டாகும். அது மாதிரி சிறிய பொருள்களுக்கு தகராகாரப்படி பெருமைகள் அதிகம் என்பதற்கு சிற்றம்பலம் பேரு. சிறிய தகராகாரம் என்ன இதயம், அதுக்கு மேல ஒரு வெளி, அது ஞான ஒளி, அதனாலதான் திருச்சிற்றம்பலம்னு பேர் வருது. அவ்வளவு மகிமை உண்டு. அந்த மகிமையோடு இந்த இடத்துல நீ காவலுக்கு வந்திருந்தாலும் காக்க முடியாமல் ஒரு புறம் இருக்க பெண்களுக்கு பருவங்கள் காக்க முடியாமல் நீ ஏன் அந்த இடத்துக்கு போறீங்க? காக்க முடியும்னு சொல்லுங்க. சரி, நானே தடுமாறி நின்னாலும் உன்னால முடியுமா? யாரால முடியுதோ இல்லையோ உன்னால முடியும். நீ வந்திருக்கக்கூடிய காவல் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு எனக்கு நீங்க தன்னம்பிக்கையை கொடுக்கணும். அதை விட்டுட்டு காக்க முடியுமோ முடியாதோன்னு அந்த இடத்துக்கு போக கூடாதுல்ல. தன்னம்பிக்கையோட வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது, உலகம் அழிஞ்சு போயிரும், பிரளயம் வந்துடும், அரண்மனை வீட்டு கோழி முட்டை அம்மிகள்ல உடைக்கும், எவன் இப்படி போயிட்டேன் அவன் அப்படி போயிட்டேன் அப்படியே வாயில வருமா? உலகம் அழியும்னு ஆசைப்படுறேன். நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்க. எழுதி வைத்ததை நம்ம சொல்லணும். ஏன்னா நேரம் அப்படி நேரம், ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டான ஒரு சக்தி உண்டு. மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் ஆகப்பட்ட வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க, வெளியே போனா மூதேவி போய் தொலையுதா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஒரு மனைவி ஆகப்பட்டவள் சுட்டு சொல்லிடக்கூடாது. அந்த சொல்லு ஒரு நேரம் இல்லாத ஒரு நேரத்துல பழிச்சு போயிடும் இல்லையா? ததாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகப்பட்ட துர்தேவதைகளாகப்பட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தை பழிச்சு போயிடும். கடைசி யார் வேதனைப்படுறது? காலையில விடிய காலம் அந்த முகூர்த்த நேரத்துல அந்த நீ சொல்ற தேவதை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது, நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது, நம்பிக்கை இருக்கு. அதனால நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்ற. அது சரி, உனக்கு அப்புறம் உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் மங்களகரமா ஒரு நிகழ்வு இருக்கு, அந்த நேரத்துல எல்லாம் அப்படியே ஆகும். நீங்க மங்களகரமா நடக்கும்ல, ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எழுதி வைத்து கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் தானே நன்மையில் முடியும். ஆமா, அப்புறம் எப்படி நாள் கிடக்கும்ல? நாளுங்கிறது என்னங்கிறது பிரச்சனை. இங்க சரி, நம்ம புராணத்துல பாரு, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. புராணம் அதுக்காக படிக்காம விட்டுருக்கோமா? படிச்சோம். ஏன் நல்லதுன்னா இது நடக்கும், கெட்டதுன்னா என்னது நடக்குது. அப்ப இது செஞ்சா இப்படி நடக்கும்ங்கறத தெரிஞ்சுக்கிறது தானே வச்சாங்க. அதைத்தான் சொல்லணும். சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதனால பெண்களுக்குரிய பருவங்கள் அனைத்திற்கும் பருவம். ஆடிப்பட்டம் காற்றுள்ள போது பருவத்தை பெரியவங்க செய்தார், பெருமாளே செய்த பருவகாலத்தை வீணாய் தட்டுகள் பருவ காலத்தை வீணா பாலாக்கி விடலாமோ? அதனால விதியை வெல்லணும். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது. ஆமா, சுவர் என்று சொல்லக்கூடியது விதி. சரி, சித்திரம் என்று சொல்லக்கூடியது மதி. சுவரே இல்ல, அந்த சித்திரம் அழகாகவும் இருக்கலாம், அலங்கோலமாகவும் போகலாம். அது சித்திரம் எப்படி இருந்தாலும் சுவர் என்று சொல்லக்கூடிய விதியாகப்பட்டது வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்தவர கல்வி மனப்பழக்கம், நித்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். இப்ப சித்திரம் வரையணும்னா என்ன செய்யணும்? பழகணும். வரைய 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 கை பழக்கத்துக்கு வந்துருமா, பேச பேச நாக்கு பக்குவத்துக்கு வருது, படிக்க படிக்க தமிழ் பக்குவத்துக்கு வருது. அதனாலதான் இதெல்லாம் அப்பையார் சொன்னாலும் நீ சொல்ற மாதிரி சித்திரம் வரைகிறதுக்கு சுவர் வேணும். சுவரே இல்லாம ஒருத்தர் சித்திரம் வரைஞ்சாரு, அதனாலதான் சித்திரகுப்தன் பேர் வந்துச்சு. சரி இருக்கட்டும், விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப விதி விளக்குன்னு ஒண்ணு இருக்கா?
இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் சொல்றேன், விதியை மதியால் வெல்லலாம், மதி கொண்டு சிறப்படையணும். உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? எனக்கா? நீங்க? நானே தான் பார்த்தேன். அத்தே, நீங்களே வாயை திறந்தா மூடவே மாட்டீங்க. அது பெரிய வண்டி. நீங்க பாத்துட்டு வந்திருக்கிற மாப்பிள்ளையா நல்லவரா இருப்பாரா இல்ல அவர் இப்படிதான் இருப்பாரா? மொத்த கடலும் ஒண்ணு சேர்ந்தது. அவ்வளவு பெரிய கடல். எனக்கு சேர்ந்தது கூட இப்படி சேர்ந்தது என்ன தெரியல. உனக்கு யோகம். யாரா இருக்கும்? உனக்கு யோகம். ஆமா, உண்மையிலே யோகம் தான். அந்த யோகத்தோடு நீ வாழ்வாய். உங்களை எல்லாம் தினமும் சந்திக்கும். பேசாம அடுத்த ஒரே காலண்டரா போட்டு அதிர்ஷ்டம் உன் பக்கம் வந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட யோகத்தோட மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? சாதாரண ஆளா? இந்த உலகத்துக்கு பெரிய குடும்பம். பெரிய குடும்பமா? ஆமா. அப்படி என்ன பெரிய குடும்பம்? சின்ன விஷயமா எப்படி சொல்றது? அருவமும் உருவமாகி அனாதையாய் பலமாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்ட உதித்தனல் உலகம் உயர் என்ற பக்தர்கள் போற்றக்கூடிய சத்து சித்து ஆனந்தன் பெருமை 2 வரி சொல்லவா? 2 வரிய தமிழ் மொழி காத்தே தலைவனம்மா ஞான பணம் கேட்டே குழந்தையம்மா அப்பனுக்கு பாடம் சொல்லி 6 படை ஆட்சி செய்யும் ஏன் சாமி முருகனம்மா வெற்றிவேல் முருகனுக்கு வேறவேல் முருகனுக்கு சின்ன சின்ன முருகையா முருகன் சின்னவனா சின்ன சின்ன கணவன் அவரை மணந்தால் இந்த உலகமே உன்னை கையெடுத்துக்கும். திருமுருகன் உதித்தான் உலகம் உயர்ந்தீங்க. உலகம் உயர்னா எதற்காக? உலகத்தை காப்பாற்றுவதற்காக, உலக நன்மைக்காக. அப்பேற்பட்ட உலக நன்மைக்காக உதித்த முருகனாகப்பட்டவரை நான் 2ஆம் தாரமா போய் முடிக்கணும்ன்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்? எல்லா வகையிலும் முருகனுக்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. அழகு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மனைவி இருக்கு சுவாமி. நல்லா இருக்கு. அவரே நினைக்கிறது மட்டும் எப்படி? நான் என்ன நினைக்கிறேன்? ஒரு மனைவி இருக்கான்னு தெரியுது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? ஜாதகம் என் கையில இருக்கு. ஜாதகமா? ஜாதகம் எழுதுற வர நீங்க பாப்பீங்களா? தெரியும். குறிப்பாக்கிற ஒரு 7ஆம் இடம் கலாசாரதானம். அங்க யாரோ புதனோ இருந்தா என்ன வேணாலும் சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கு 2ஆம் தாரமா போவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? அந்த அம்மா இங்க இருக்கட்டும், நீ இங்க இரு. நாங்க ஒரு பக்கமா இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. வீடு கட்டி வச்சிருக்காரு. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஆள் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க. பேசாம பொம்பளையா மாறி அவரை 2ஆம் தரமா முடிச்சுக்கோங்க. இந்தியா மோசமா போச்சுக்கா. இல்ல இல்ல, நீ சொல்றது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும். நான் பெண்ணாமா? ஆனா ஒரு விஷயம், அவராவது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க பேசி பேசி அந்த ஆளை பிடிச்சிருவீங்க. சில விஷயத்துல பேசத்தாம தீர்க்க முடியும். சொல்லுங்க. பேசாம தீர்க்க முடியாது. நான் பெண்ணா மாறி முருகனை கல்யாணம் பண்றேன்னு வச்சு நாங்க 2 பேரும் அப்படி நடந்து வந்தோம்னா நீ பக்கத்துல பாத்து கேட்டுட்டு ஆகா நம்ம புருஷன் இந்த ஆளு கூட்டிட்டு நீ பாட்டுல வாயில வயிற்றுல அடிச்சுக்கிற, நான் இங்க ராமேஸ்வரம் காசிக்கு போறேன். ஓனாய் வருத்த பிடிச்சா சொல்லு மென்னாத்தை ஏழம்மா சொல்லு மென்னாத்தை ஏழம்மா திருமணம் இணைந்தால்தான் திருமணம் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முறையில் கணவனை கண்கண்ட தெய்வமாக நினைக்கலாம். தெய்வத்தை போய் கணவனை நினைக்க சொல்றீங்களே, எப்படி முடியும்? ஒரு சிறப்பு உண்டாக்கணுமா? என்ன வேண்டாம், என்ன சொல்லணுமா? பொதுவா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சரி கடவுளும் வேணும், கணவனும் வேணும். ஏன்? கடவுளுடைய அனுக்கிரகம், கணவனுடைய அனுசரணை, இது
வாழ்ந்துட்டா சரி. எல்லா பெண்களும் நல்லா வாழலாம். ஆனா உனக்கு யோகத்தை பத்தியா என்ன? ஒரே ஆளு கடவுளும் அவரே கணவனும் அவரே. அதிர்ஷ்டம் ஓம் பக்கம் வேண்டாம். தானா வந்த சீதேவிய காலாட்டி உதைக்கலாம். வேணான்று மாமையார் இந்த பேச்செல்லாம் வேற யாருக்கிட்டயாவது போய் வச்சுக்க. இந்த மயக்கிற பேச்செல்லாம் இதையெல்லாம் இந்த பேச்செல்லாம் கேட்டு நான் மயங்க மாட்டேன். ரொம்ப நடிக்காது. ஒட்டிருங்க. ஒரு விஞ்ஞானி சோதனைக்கு என்ன செய்யலாம்? அறிவியல் விஞ்ஞானி என்ன பண்ணுவாங்க? ஜீவராசிகளை வச்சுதான் சோதனை பண்ணுவாங்க. ஆனா நீங்க உங்க கழகத்துக்கு என்ன ஒரு சாதாரண ஜீவராசி நினைச்சு சோதனை வைக்கலாம்னு பாக்குறீங்க. என்ன சொல்லுங்க? குடி கொடுப்பது வந்து குட்டி கொடுப்பது முறையோ இன்று பொழுது அஸ்தமனமாவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவனை வரச் செய்து உன் மனதை திருடிக் கொண்டு போக என்பேன். ஆரணமல்ல அணிந்திரு பிரபு சத்தியம் 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 வருவான் போனா போகுது மச்சான் முண்டாட்டியாச்சுன்னு நான் திருமணம் முடிச்சாதான் முண்டாட்டி. அதுவும் நான் நினைச்சாதான் முடியும். நான் நினைச்சாதான் முடியும் விடியும். என் ஜபதம் தான் நிறைவேறும். நான் இல்லாம கல்யாணம் நடக்காது. பாத்துருமா? அப்ப காலையில நீங்க வந்து மாலை எடுத்து கொடுக்கணும். சரி. அரை மணி நேரம் வச்சு சமாளிக்க முடியல. எப்படித்தான் இவரையெல்லாம் வீட்டுல வச்சு சமாளிக்கிறான்னு தெரியல. பேசிக்கிட்டே இருக்கிறாரையா உள்ள போய் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு நினைக்கிறேன். மச்சான் மணி மச்சான். ஆமா. நான் ஏன் அப்பெல்லாம் பேசுறேன் தெரியுமா? இப்படி எல்லாம் பேசினாதான் இவருக்கு கொஞ்சமாவது ரோசம் வரும். அப்ப எதுவுமே இல்லைன்றீங்களா? பிடிக்குங்க. முருகனை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல இருப்பாங்கல்ல. அப்பேற்பட்ட அழக வரணும். அவருடைய பாடமாகப்பட்டதை சரணடையணும் தான் நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஐயோ